Hi babes, welcome back to my channel Drama Lavashika. The next Prince episode 2. லாஸ்ட் எபிசோட் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க ஐக்கால லிங்க் இருக்கும், பார்த்துட்டு வாங்க. சரண் கனின் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறான். அவங்க வெளியில் வர ட்ரை பண்ணும்போது அங்கேயே ஒருத்தன் கன் எடுத்துகிட்டு வரான். கனினுடைய அப்பா அவங்ககிட்ட சண்டை போட போகிறாரு. அந்த ஆள் கையில் கன்று வச்சுருக்கான். அப்போ சரண் மற்றவங்ககிட்ட சண்டை போட்டுட்டு கனின் அங்கேருந்து கூட்டிகிட்டு போக ட்ரை பண்ணுறான். ஆனால் உள்ள அவங்க அப்பா சண்டை போட்டுருந்தார்ல, அவர் அந்த ஆள் கையில் வச்சுருந்த கன்று ஃபயர் ஆகுது. உடனே கனின் பயந்துடுறான். ஆனால் ஒன்றும் ஆகலை, அவங்க அப்பாவை அவனை ஷூட் பண்ணலை. அவங்க அப்பா அந்த ஆளை அடிச்சிடுறாரு. இங்கே சரண் அவனை கூட்டிகிட்டு அங்கேருந்து வெளியில் போக ட்ரை பண்ணுறான். ஆனால் கனின் அவங்க அப்பா விட்டுட்டு போகிற மாதிரி இல்லை. அப்பா அப்பான்னு கத்திக்கிட்டே இருக்கான். ஆனால் சரண் அவனை எழுத்துட்டு அங்கேருந்து வெளியில் வர இன்னும் நிறைய ரவுடிங்க அங்கே இருக்காங்க. அவங்களும் பின்னாடியே சரணை பிடிக்க வர சரண் அவங்க எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டு எப்படியோ கனியனை காப்பாற்றிடுறான். ஆனால் உள்ள அவங்க அப்பா இருந்தார்ல, கனியனுடைய அப்பா, அங்கே இன்னொரு புல்லட் சவுண்டு கேட்குது. ஆனால் அவர் உண்மையிலே இறந்துட்டாரா என்னன்னு தெரியல. அதை கேட்ட கனியனு உடனே அழுக ஆரம்பிக்கிறான். அவங்க அப்பா இருக்கிற இடத்துக்கு போக போகிறான். ஆனால் சரண் அவனை விட மாட்டான். இல்லை, இப்படி எங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்ல, இல்லை எங்கள் அப்பாவுக்கு என்னோட ஹெல்ப் வேணும், என்னை விடு அப்படின்னு சொல்கிறான். நான் சொல்கிறது எனக்கு புரியலையா? இத்தனை நாள் உங்கள் அப்பா கஷ்டப்பட்டதெல்லாம் இதுக்காகத்தான். இப்போ அதெல்லாம் நீ சாதாரணமாக விட்டுட்டு போக போறியா? வா அப்படின்னு சரண் கனியனோட கையை பிடிச்சி அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். அவனோட பைக் அங்கே நின்றுகிட்ட இருக்க. பைக் பக்கத்தில் போய் கூட அவன் மறுபடியும் என்னை விட நான் போகணும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு சரண், நான் சொல்கிறத கொஞ்சம் ப்ளீஸ் கேளு. உங்கள் அப்பா இத்தனை நாள் கஷ்டப்பட்டதெல்லாம் இதுக்காகத்தான். நம்ம இந்த இடத்த விட்டு இப்போ உடனே போயாகணும் அப்படின்னு அவன் தலையில் ஹெல்மெட் மாட்ட வரான். அப்போ அங்கே இன்னொரு ரவுடி வர. அந்த ரவுடிகிட்டையும் சண்டை போட்டு அவனை கீழே தள்ளி விட்டுறான். ஆனால் அப்போ அங்கே இன்னொருத்தன் ஸ்ட்ரைட்டாக கனின் கிட்ட கன்னை காமிச்சிட்டு இருக்கான். கனின் ரொம்ப பயந்துடுறான். ஆனால் சரண் அந்த ஆளையும் அடித்து போட்டுட்டு அந்த ஆளை ஷூட் பண்ணிவிட்டு கனியன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போக ட்ரை பண்ணுறான். கனியன் அவனை கொலை பண்ணதை பார்த்ததுமே ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். காதை குத்திக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுக்கிட்டு இருக்கான். அப்போ சரண் அந்த ஆளோடைய பேக்கெட்லேருந்து என்னமோ எடுக்கிறான். பேட்ச் மாதிரி இருக்குது. அதை எடுத்து வச்சுக்கிட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்ல, கனியன் அப்படியே ஷாக்லேயே நின்றுட்டு இருக்கான். வா அப்படின்னு சரண் இழுத்து அவன் பின்னாடி உட்கார வைக்க, ஃபஸ்ட்டு லைட்டாக தயங்கிக்கிட்டே தான் அவனை பிடிப்பான். சரண் அவன் கையை இழுத்து பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்ல, கனின்னு ரொம்ப பயந்துருந்தா போல. ஸோ அவன் பயத்தில் சரண் நல்லா கட்டியாக பிடிச்சிக்கிறான். பைக் ரொம்ப வேகமாக அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்கு. அதே நேரம் இங்கே இந்த அடியாளுங்களில் யாரோ ஒருத்தர் அவனோட பாஸ்கிட்ட போய் நடந்ததெல்லாம் சொல்கிறான். சாரி சார், எங்களால் அவனை பிடிக்க முடியல. கனின் தப்பிச்சு போயிட்டான். ஆனால் இன்னொரு சான்ஸ் கிடச்சா நாங்கள் கண்டிப்பாக அவனை விட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே சரணும் கனின் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி வந்தாங்கல்ல, இவங்க ஒரு ஹோட்டல் ரூமுக்கு வராங்க. இங்கே நீ பத்திரமா இருப்ப அப்படின்னு சரண் சொல்ல, இந்த இடம் பத்திரமா இருக்கும், சேஃபாக இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? அவங்க இங்கேயும் வரலால அப்படின்னு கேட்க, இல்லை எனக்கு தெரியும், இந்த இடம் சேஃபு, இங்கேயே கொஞ்ச நேரம் நம்ம இருக்கலாம் அப்படின்னு அவனை ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறான். சரண் ரூமுக்கு வந்ததுமே கனினோட செல்ஃபோனில் இருந்த சிம் கார்டை அந்த செல்ஃபோன் எல்லாம் மாற்றிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்த கனின் உடனே பக்கத்தில் ஓடி வந்து, ஏய் என்ன பண்ணுற? இதெல்லாம் அவ்வளோ முக்கியமான விஷயமா? எங்கள் அப்பா எனக்கு ஒரு வேளை கால் பண்ணா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு சரண் சொல்கிறான், கண்டிப்பாக உங்கள் அப்பா இந்த நம்பருக்கு கால் பண்ண மாட்டார். அப்படி பண்ணால் நீ எங்கே இருக்கன்னு அவங்களுக்கு ஈஸியாக காட்டி கொடுத்த மாதிரி ஆகிடும்ல அப்படின்னு சொல்ல, கனின் எதுவும் சொல்லாமல் சும்மா நிற்கிறான். நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு. உங்கள் அப்பா என்னை நம்புவார். நீ என்ன நம்பலனா கூட பரவாயில்ல, அவரை நீ நம்புறல்ல அப்படின்னு சொல்ல, அதுக்கு கனின் கேட்குறான், எங்கள் அப்பா ஒன்றை நம்புறாருன்றது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னுட்டு அவன் பாட்டுக்கு அசால்ட்டாக நிற்கிறான். சரி நீ போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்கிறான். அடுத்து கனின் அவனோட ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கான். ஆனால் சோகமாக தான் உட்காந்துருக்கான், தூங்குற மாதிரி தெரியல. அப்போ கதவை தட்டிட்டு சரண் உள்ளே வரான். உனக்கு பசிக்குதா? உனக்கு என்ன சாப்பிடணும் போல் இருக்குன்னு சொல்லு, நான் ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, எதுவும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவன் தலையை மட்டும் அசைக்கிறான். நம்ம கொஞ்ச நாளைக்கு இங்கே இருக்க வேண்டியதாக இருக்கும். எப்போ எது நடக்கும்னு தெரியல. எல்லாம் உன்னோட சேஃப்டிக்காகத்தான். என்ன ஓகேவா? கொஞ்ச நேரம் தூங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவன் வெறும் தலையை மட்டும்தான் அசைக்கிறான். வாயை திறந்து எதுவும் பதிலே சொல்ல மாட்டான். அப்புறம் தலகன் எடுத்து வச்சுட்டு அவன் அங்கேயே தூங்கிடுறான். சரண் பக்கத்தில் வந்து அவனுக்கு பெட்ஷீட் போத்தி விட்டுட்டு போக லைட்டாக கனியன் அவனை ஆச்சரியமாக பார்க்குறான். அவனை தூங்க வச்சுட்டு வெளியில் வந்து சரணும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி படுத்துருவான். சரண் தூங்கினதை பார்த்ததுமே மெதுவாக கனின் அங்கேருந்து வெளியில் வந்து அங்கே டேபிளில் தான் கனியனுடைய செல்ஃபோன் வச்சுருக்கும். அந்த செல்ஃபோனை கையில் எடுத்துக்கிறான். அங்கே ஒரு அது என்ன சொல்லுவாங்க, கையில் போடுவாங்களே என்னமோ, அதோட பேர் ஞாபகம் வரல, அது அங்கே வச்சிருக்குது. அதை எடுத்து அவன் சரணோடைய கையில் லாக் பண்ணிவிட்டு கீழே இறங்கி வரான்.
அவன் ஃபோன் எடுத்துட்டு வந்தான்ல, அந்த ஃபோன் எடுத்து பார்த்தா அதில் பாஸ்வேர்டு கேட்குது. அதாவது சிம் கார்டு எதுவுமே இல்லை, அதை யூஸ் பண்ண முடியாது. என்னடா இது அப்படின்னு கடுப்பாக அவன் திரும்பி பார்த்தான். அவன் பின்னாடியே சரண் நின்றுக்கிட்டு இருக்கான். அவனை பார்த்ததுமே கனின் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போக ட்ரை பண்ணுறான். ஆனால் சரண் அவன் கையை பிடிச்சி வான்னு சொல்ல, என் கை வலிக்குது விடு அப்படின்னு சொல்கிறான். உனக்கு என்ன வேணும்னு போய் ஆபத்தில் மாட்டிக்கணுமா அப்படின்னு கேட்க, என் கையை விடு அப்படின்னு சொல்கிறான். நான் சொல்கிறது உனக்கு புரியலையா அப்படின்னு அவன் கேட்க, நான் எங்கள் அப்பா கிட்ட போகணும்னு சொல்கிறேன்ல அப்படின்னு கனின் கோவமாக சொல்கிறான். நீ எங்கே போனால் கண்டிப்பாக மாட்டிக்கிறோம், உங்கள் அப்பா அங்கேருந்து தப்பிச்சிருப்பாரு, நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு அவன் கையிலேருந்து ஃபோனை வாங்கிக்கிட்டு, இந்த ஃபோன் வேலை செய்யாது, இதெல்லாம் ஓன் நல்லதுக்காகத்தான், கொஞ்ச நாளைக்கு உன்னோட ஸ்டேட்டஸை வந்து நம்ம கொஞ்சம் சீக்ரெட்டாகவே வச்சுருக்கணும் அப்படின்ட்டு அவனை மறுபடியும் ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறான். உள்ளே வந்த கனின்னு கோவமாக போய் சோஃபாவில் உட்காடுறான். ஆனால் அப்போ தான் அவனுக்கு ஞாபகம் வருது, ஆமாம் நீ கையில் இருந்த ஹேண்ட் கப்ஸ் எப்படி கழட்டின அப்படின்னு கேட்க, நீ ஒரு கையை தான் லாக் பண்ணிட்டு போனேன், இன்னொரு கை சும்மா தானே இருந்துச்சு, அதில் தான் கழட்டினேன்னு சொல்கிறான். அப்படியா, எங்கே எனக்கு செஞ்சு காட்டு அப்படின்னு சொல்ல, சரண் வந்து அவன் பக்கத்தில் உட்காந்துட்டு உன் கையை கொடுன்னு சொல்கிறான். ஏன் கையா அப்படின்னு ஒரு மாதிரி அவன் பார்க்க, நீ தானே செஞ்சு காட்ட சொன்னேன், கையை கொடு அப்படின்னு சொல்ல கரீனா அவனோட கையை கொடுக்குறான். அவன் கையில் அந்த ஹேண்ட் கஃப்பை லாக் பண்ணிட்டு, ஏதோ ஒரு கம்பி மாதிரி என்னமோ இருக்குது, பின்னு மாதிரி தான், அந்த பின்னை வச்சு ஈஸியாக ஒரு ஆட்டை ஆட்டி அவன் ஓப்பன் பண்ணிடுறான். இதெல்லாம் எங்கேருந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னு அவன் கேட்க, இதெல்லாம் என்னோட டியூட்டிஸில் ஒன்று, இது என்னோட டியூட்டி அப்படின்னு சொல்ல, அப்படின்னா என்னோட டியூட்டி என்ன, உன் கூட எம்எல்ஏ வர்றதா அப்படின்னு கேட்க, என்ன பண்ணுறது, இது உன்னோட டைமு, இப்போ நீ திரும்ப வந்தால் தான் அசவதியத்தினோட பவர் திரும்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பவரா அப்படின்னு அவன் ஆச்சரியமாக கேட்க, ஆமாம் உங்கள் அப்பா தான் அடுத்து ராஜா ஆகணும்ல, அதுக்காகத்தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே நேரம் எங்கள் அரண்மனையில் அந்த 4 கிங்டமில் 4 ராஜா மாதிரி இருப்பாங்கள்ல, அந்த 4 பேருமே இந்த பெரிய ராஜாவை பார்க்குறதுக்கு வந்திருக்காரு. அதாவது கனினுடைய தாத்தாவை பார்க்குறதுக்கு வந்திருக்காங்க. எல்லாருமே அவரை பார்த்ததுமே தலை வணங்குறாங்க. அவர் வந்து அவரோட சீட்டில் உட்கார்றாரு. அந்த 4 ராஜாவில் ஒரு ராஜா ஃபஸ்ட்டாக உட்காந்துருக்காருல, அவர் தான் கனியனுடைய அப்பா. கனியனுடைய அப்பா பேர் தரின்னு. ராஜா வந்து உட்கார்ந்ததுமே இந்த 4 கிங்டமில் நடக்கிற எல்லாத்துக்குமே இந்த பெரிய ராஜா தானே பொறுப்பு. ஸோ அவங்க நாட்டில் என்ன நடக்குது, என்ன நிலைமையில வணிகம்லாம் போய்கிட்டு இருக்குது, அதாவது பிஸ்னஸ்லாம் எப்படி போகுது அப்படின்ற மாதிரி கேட்கும். ஃபஸ்ட்டு தரின் தான் எந்திரிச்சு பதில் சொல்கிறாரு. 4 நாட்டிலையும் 4 விதமான பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இவங்களோட மெயின் பிஸ்னஸ் வந்து, அதாவது கனினுடைய அப்பா இவங்களோட ஊரில் மெயின் பிஸ்னஸ் வந்து தங்கம் எடுக்கிறது. நம்ம பிஸ்னஸ் நல்லா போகுது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அடுத்து இன்னொரு கிங்டம்லேருந்து எழுந்திரிச்சு ஒருத்தர், அங்கே வந்து டைமண்ட் பிஸ்னஸ் பண்ணுறாங்க போல. ஆனால் டைமண்ட் பிஸ்னஸில் சின்னதாக பிரச்சனை போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது இன்னொரு கிங்டமில் வந்து அந்த ஜெம் ஸ்டோன்லாம் இருக்கும்ல, அந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க. நாலாவது கிங்டமில் பேர்ல், அதாவது முத்து சொல்லுவாங்கள்ல, அந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இந்த 4லையும் டைமண்டை தவிர மற்ற 3மே நல்லாவே போய்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த 4 கிங்டம்லேயும் செகண்டாக அந்த டைமண்டை பற்றி சொன்னார்ல, அந்த க்ரீன் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காரு, அவரோட பார்வை தான் சரியில்லை. அவர் ராஜாவை பார்க்குறதே ஒரு மாதிரி முறைக்கிற மாதிரி தான் பார்க்குறாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த சதி வேலையெல்லாம் ஒருவேளை இவர் பண்ணுறாரா என்னன்னு தெரியல. ராஜா பேசிக்கிட்டே இருக்க திடீர்னு அவர் இருமுறாரு. எல்லாருமே அவர் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. தரையை எந்திரிச்சு அப்பா அப்படின்னு சொல்ல, இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இன்னொரு ராஜா எந்திரிச்சு டாக்டரை வர சொல்லட்டுமா அப்படின்னு கேட்க, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அந்த க்ரீன் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாருல அவர் சொல்கிறாரு, நீங்கள் இப்படி இருக்கிறது எங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, என்னன்னு சொல்லி உடனே உங்களோட உடம்பு பார்த்துக்கோங்க, நாங்கள் அடிக்கடி வந்தாலாச்சும் உங்களை பார்த்துக்குவோம், ஆனால் நீங்கள் தான் ரூல் போட்டு வச்சுருக்கீங்களே, அதாவது பர்மிஷன் இல்லாமல் நாங்கள் உள்ளே வரக்கூடாதுன்னு, அந்த ரூல் இல்லைன்னா நாங்கள் ஈஸியாக உள்ளே வந்துட்டு போவோம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ராஜா சொல்கிறாரு, இல்லை அந்த ரூல் போட்டிருக்கிறது நல்லது தான், இல்லைன்னா 22 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு, அந்த மாதிரி இன்னொரு டைம் நடக்காமல் இருக்கணும்ல, ஸோ அந்த ரூல் இப்போதைக்கு நல்லது தான் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்தவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ், நீங்கள்லாம் கிளம்புங்க அப்படின்னு எல்லாரையும் அனுப்பி வச்சுட்டு ராஜா அங்கேருந்து எந்திரிச்சு உள்ளே போயிடுறாரு. அடுத்து ராஜா அவனுடைய பையன் தரினை வர சொல்கிறாரு அவர்கிட்ட பேசுறதுக்காக. தரின் வந்து அவர்கிட்ட போ பண்ணிட்டு, என்னை கூப்பிட்டீங்களாமேப்பா என்னது அப்படின்னு கேட்க, அவர் சொல்கிறாரு, நான் இத்தனை நாளாக உங்ககிட்ட ஒரு ரகசியத்தை மறைச்சி வச்சுருந்தேன், அது என்னன்னா கனின் உயிரோட தான் இருக்கான், அவள் இங்கே தான் வந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட அவருக்கு வந்து ரொம்பவே ஷாக்காக இருக்குது. ஆனால் சந்தோஷமாகவும் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அவரோட பையன் தானே, இத்தனை நாள் ஒய்ஃப் பையன் 2 பேருமே இறந்துட்டாங்கன்னு நினச்சிட்டு இருந்தாருல்ல, இப்போ பையனாச்சும் உயிரோடு இருக்கானே அப்படின்னு அவருக்கு சந்தோஷமாக இருக்கு போல. உடனே அவர் அவருடைய ஒய்ஃபோடைய கல்லறையை பார்க்க போகிறாரு. அந்த கல்லறையை பார்த்துட்டு அதில் கொஞ்சம் ஃப்ளவர்ஸும் வைக்கிறாரு.
அந்த கல்லறையை பார்த்து அவங்க ஒய்ஃப் கிட்ட பேசுகிற மாதிரி, நான் நம்ம பையனை நல்லா பார்த்துக்குவேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த சீனில் வேற ஒரு அரண்மனையில் இங்கே 2 பேர் வந்து ஃபென்சிங் பண்ண போகிறாங்க. அதில் ஒரு பொண்ணு பேர் ஏவா, பையன் பேர் ரமில். அந்த பொண்ணு ஏவா 4 கிங்டமில் ஒரு வாரிசு, அதே மாதிரி இந்த ரம்மிலும் அந்த 4 கிங்டமில் ஒரு வாரிசு. இப்போ இவங்க 2 பேருக்குள்ளே தான் சண்டை நடக்க போகுது. அதில் யார் ஃபஸ்ட்டு 15 பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்களோ அவங்க வின் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு 2 பேரும் ஃபைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த ராஜா கிட்ட மீட்டிங்க்கு வந்தாங்கல்ல, 4 கிங்டமில் அந்த க்ரீன் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தவர், அவர் இங்கே வந்திருக்காரு. இன்னொரு ராஜா இருந்தார்ல, 3ஆவதாக பேசினாரு, அந்த ராஜாவும் அங்கே வந்திருக்காரு. இந்த 2 ராஜாவுடைய வாரிசு தான் இந்த 2 பசங்க போல். அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. 2 பேருமே நல்லா சண்டை போடுறாங்கல்ல. சின்ன வயசுலேருந்து ஒன்றா பழகி இப்போ அண்ணன் தங்கச்சி மாதிரி ஆயிட்டாங்கல்ல அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இன்னொரு ராஜாவும் அதுதான் சொல்கிறாரு. அவன் அதுவும் கரெக்டு தான். இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்கிறத விட கிட்டத்தட்ட சிப்ளிங்ஸ் மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்க 2 பேரோட மேட்சும் போய்கிட்டு இருக்குது. யார் ஃபஸ்ட்டு 15 பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னருன்னு சொன்னாங்க. ரமில் தான் ஃபஸ்ட்டு 15 பாயிண்ட்ஸ் எடுக்கிறான். ஏவா வந்து 14 பாயிண்ட்ஸ் எடுக்கிறான். ஏவா வந்து அந்த ப்ரௌன் ட்ரெஸ் போட்டிருக்காருல அவரோட வாரிசு போல். ஏன்னா க்ரீன் ட்ரெஸ் போட்டிருக்கவர் ரமில் வின் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அந்த ப்ரௌன் ட்ரெஸ் போட்டிருக்கவரும் பரவாயில்ல, ரமில் நல்லா டேலண்டட் தான் அப்படின்னு பட்டும் படாத மாதிரி சொல்கிறாரு. அப்புறம் அந்த 2 ராஜாவும் அங்கேருந்து எந்திரிச்சு போகிறாங்க. அந்த இடத்துல ஒரு பையன் இருக்கான். இவன் பேர் வந்து பே தாய். இவன் ஷார்ட்டாக அவன் பேன்னு சொல்லலாம். அந்த ராஜா அங்கே பின்னாடி நடந்து போகிறான். அப்போ ஏவா சொல்கிறான், பரவாயில்ல, நல்லா விளையாண்டேன், உன்னோட ஸ்கில் ரொம்பவே நல்லா இருக்கு, நம்ம வேணால் அடுத்த வாரம் இன்னொரு மேட்ச் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்க, வேணும்னா உங்களோட ஊர்லேயே வச்சுக்கலாம், புச்சோங் பிசிட்டில் அப்படின்னு சொல்கிறான். அந்த க்ரீன் ட்ரெஸ் போட்டிருந்தாருல, அந்த கிங்டமோட பேர் தான் புச்சோங் பிசிட். அதுக்கு ரமில் சொல்கிறான், இல்லை, என்னால் இன்னொரு மேட்ச்சுக்கு கன்ஃபார்ம் பண்ண முடியாது, ஏன்னா இன்னைக்கு நான் வின் பண்ணதுக்கு காரணமே உன்னோடைய இன்ஜரியாக தான் இருக்கணும், இல்லைனா நீ தான் வின் பண்ணியிருப்ப அப்படின்னு ரமில் கிண்டலாக சொல்கிற மாதிரி சொல்ல, பரவாயில்லையே, என்னை ரொம்பவே புகழ்றியே நீ அப்படின்னு ஏவா கேட்க, அதுக்கு ரமில் சொல்கிறான், என்ன பண்ணுறது, நீ பொண்ணாக போயிட்டேன், இல்லைனா அந்த காம்படிஷனில் நீயே கலந்துட்டு இருப்பல்ல, எனக்கு கொஞ்சம் டஃப்பும் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்கிறான். என்ன காம்படிஷன்னா அந்த ராயல் காம்படிஷன் தான். ரமில் சொல்கிறான், இதில் எந்த வாரிசு வின் பண்ணுறாங்களோ அவங்களுடைய அப்பா அடுத்த ராஜாவாக போகிறாரு. அதுக்கு ஏவா சொல்கிறான், ஆமாம், அதுவும் கரெக்டு தான், ஏன்னா எமிலியில் ஒரு வாரிசை வளர்க்குறதுன்றது அடுத்த கிங்டம் வளர்க்குற மாதிரி தான். நான் பொண்ணாக இருந்தால் மட்டும் என்ன, நம்மளோட ராயல் ட்ரெடிஷன் எல்லாமே நானும் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல, எங்கேருந்து படித்தேன், ஃபாரினில் தானே படித்தேன், உனக்கு நம்ம லாங்குவேஜும் சரியாக பேச வரல அப்படின்ற மாதிரி ரமில் அவனை பற்றி கிண்டலாக பேச, அதுக்கு ஏவாவும் கிண்டலாக, ஏன் அங்கே என்ன பேசுகிற காம்படிஷன் நடக்க போகுது அப்படின்னு கிண்டலாக கேட்குறான். அதுக்கு என்ன பண்ணுறது, பசங்க மட்டும்தான் இந்த காம்படிஷனில் கலந்துக்கணும் அப்படின்னு ரமில் மறுபடியும் சொல்ல, எனக்கு வேற ஒரு வேலை இருக்குது, நான் அப்புறமா வரேன் அப்படின்னுட்டு ஏவா அங்கேருந்து போயிடுறான். அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த பேட்டாயி ராஜாங்க பின்னாடியே போனால அவன் ரிட்டர்ன் வரான். அவன் ஸ்ட்ரைட்டாக ரமில் பக்கத்தில் வரான். ரமில் அவன் கையை பிடிச்சி இழுத்து, எங்கே போயிருந்த அப்படின்னு கோவமாக கேட்க, நான் ராஜா கூட அவரை வழி அனுப்பி விட போனேன் அப்படின்னு சொல்கிறான். உனக்கு என்ன, உன்னோட வேலை என்னன்னு தெரியாதா, உன்னோட வேலை என்ன, என் கூட இருக்கிறது தானே, எதுக்கு அங்கே போனேன் அப்படின்னு கேட்க, ப்ளீஸ் ராயல் ஹையர்னஸ், கொஞ்சம் என் கையை விடுங்க, யாராச்சும் பார்த்தா தப்பாக நினைக்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு ரமில் கிண்டலம், யார் தப்பாக நினைப்பாங்க, இங்கே யார் இருக்கா பார்க்கறதுக்கு அப்படின்னு நக்கலாக சுற்றி முற்றி பார்க்குறான். ஏன்னா எல்லாருமே இவங்களுடைய வேலையாளுங்க தானே. அது மட்டும் இல்லை, அடுத்து எனக்கு தெரிஞ்சு எங்கள் அப்பா தான் ராஜாக போகிறாரு. ஸோ நம்மளை பற்றி யார் நமக்கு பின்னாடி பேசுவாங்க, அப்படி பேசுகிறவங்களுக்கு ரொம்ப தைரியம் வேணும் அப்படின்னு ஒரு மாதிரி கிண்டலாக சொல்லலாம். இது எல்லாத்தையுமே ரமில் அவனோட கையை பிடிச்சிட்டு விடாமல் தான் பேசிக்கிட்டு இருக்கான். இங்கே சரண் அந்த ராஜாவுக்கு தான் கால் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். கால் பண்ணி, நாங்கள் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், இங்கே கொஞ்சம் பிரச்சனை அப்படின்னு இந்த சுச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். கனின் உள்ள தனியாக உட்காந்துட்டு இருக்கான். அப்போ அவங்க அப்பா கொடுத்தாருல அந்த சாக்லேட்டு, அதை எடுத்து பார்க்குறான். அப்போ சரண் உள்ளே வந்துட்டு, நம்ம போகலாமா ராயல் ஹையர்னஸ் அப்படின்னு சொல்ல, இந்த மாதிரி என்கிட்ட ஃபார்முலாக பேசாத ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல, ஆனால் சரண் இதுக்கு எதுவும் பதில் சொல்ல மாட்டான். அப்புறம் எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் இங்கே இருக்கணும், ஏன்னா எங்கள் அப்பாவை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்ல, ப்ளீஸ் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலையா, நம்ம இங்கே இருக்கிறது ரொம்ப டேஞ்சர், அது மட்டும் இல்லை உங்கள் அப்பா சாதாரணமான ஆள் கிடையாது, அவர் மட்டும் உயிரோடு இருந்தால் அவரும் கண்டிப்பாக இந்த நேரம் எமலிக்கு போயிருப்பார், நான் சொல்கிறத கேளுங்க, வாங்க இப்போ நீங்கள் எமலிக்கு போகிறது தான் நல்லது அப்படின்னு சொல்ல,
எங்கள் அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னு நான் கண்டுபிடிக்கணும்னு கனின்னு சொல்ல, உங்கள் அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணுனாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ எம்எல்ஏக்கு தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்ல, கனின்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவன் கொஞ்ச நேரம் யோசிக்கிறான். சரி, நீ சொன்ன மாதிரி எங்கள் அப்பா அங்கே தான் போயிருப்பாருனா நானும் அங்கேயே வரேன் அப்படின்னு ஒத்துக்கிறான். சரண் சொல்கிறான், நம்ம இங்கே இருக்கிற விஷயம் நம்மளோட எனிமீஸ்க்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ நம்ம இங்கேருந்து இப்போ போகிறது ரொம்பவே கஷ்டமான வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல, அதே நேரம் இங்கே ராஜா கிட்ட நடந்த விஷயத்த ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவங்க வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுமாமா, ஏன்னா வழியில் நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்ல, ராஜா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. அடுத்து இங்கே சரணும் கனினும் ஃப்ளைட் ஏறிடுறாங்க. இங்கே எக்கனாமியில் தான் உட்காந்துருக்காங்க. அப்போ சரண் கனின் கிட்ட சாரின்னு சொல்கிறான். எதுக்கு அப்படின்னு கனின் கேட்க, நான் வந்து பிஸ்னஸ் கிளாஸ் தான் புக் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் எக்கனாமி புக் பண்ணால் இங்கே நிறைய ஆளுங்க இருப்பாங்க, இவங்களுக்குள்ளே ஈஸியாக ஒளிஞ்சிக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, இதுக்கா நீ சாரி கேட்ட, அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது, நானும் ஒரு சாதாரணமானவன் தானே அப்படின்னு அசால்ட்டாக சொல்கிறான் கனி. அது மட்டும் இல்லை, எனக்கு தான் விண்டோ சீட்டும் கிடச்சிருச்சுல்ல அப்படின்ற மாதிரி அவன் சந்தோஷமாக சொல்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஃப்ளைட்டில் இருக்க எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. கனின்னு தூங்கிட்டு இருக்கான். சரண் அவனையே பார்த்துக்கிட்டு இருக்கான். கனின் தூக்கத்தில் லைட்டாக அந்த பக்கம் திரும்பி சரணுடைய கையை பிடிச்சிக்கிறான். சரணும் தூங்குறதுக்கு ட்ரை பண்ணுறான். அப்போ என்ன ஆச்சுன்னு தெரியல, ஏதோ டர்புலன்ஸோடைய அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்போ சரண் கண்ணை திறந்து விண்டோவை பார்க்குறான். விண்டோவில் அவனுக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னு தெரியல, திடீர்னு ஒரு மாதிரி ஆயிடுறான், பயந்த மாதிரி ஆயிடுறான். அவன் இப்போ பயந்துக்கிட்டு அவன் இப்போ கனினுடைய கையை பிடிக்கிறான். உடனே கனின் எந்திரிச்சிடுறான். அவன் கையை பிடிச்சிருக்கிறத பார்த்துட்டு, என்னாச்சு, ஏதாச்சும் கெட்ட கனவு கண்டியான்னு கேட்குறான். அதுக்கு சரண் எந்த பதிலும் சொல்லாமல் இருக்கு. என்னாச்சு, இந்த ஃப்ளைட்டு கிராஷ் ஆகிடும்னு நினச்சியா அப்படின்னு மறுபடியும் கேட்குறான். அதுக்கு அவன் எந்த பதிலும் சொல்ல மாட்டான். அப்போ கனின் சொல்கிறான், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன், நீ ஹானஸ்ட்டாக பதில் சொல்லணும், என்ன ஓகேவா அப்படின்னுட்டு. இந்த வேலை ரொம்ப டேஞ்சர்னு உனக்கு தெரியல, உன்னோட லைஃபே இதில் போனால் போகலாம், அதை தெரிஞ்சு எதுக்கு நீ இந்த வேலைக்கு ஒத்துக்கிட்ட அப்படின்னு கேட்க, இது என்னோட டியூட்டி யுவர் ராயல் ஹையர்னஸ் அப்படின்னு சரண் சொல்ல, நான் தான் சொன்னல இந்த மாதிரி ஃபார்மாலிட்டி என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்ல, உங்களை இங்கேருந்து பத்திரமா கூட்டிகிட்டு போய் எம்எல்ஏக்கு விட வேண்டியது என்னோட டியூட்டி அப்படின்னு சொல்ல, டியூட்டியா அப்படின்னா இத்தனை நாள் எங்கள் அப்பா என்னை பார்த்துக்கிட்டாரே, அதுவும் அவரோட டியூட்டியாக தான் இருக்கும்ல அப்படின்னு கனின் கேட்குறான். அதுக்கு சரண் சொல்கிறான், அவர் உன்னை நல்லா பார்த்துக்கிட்டாரு தான், ஆனால் இதை வந்து வெறும் ஒரு டியூட்டியாக அவர் கண்டிப்பாக நினச்சிருக்க மாட்டார், அதுக்கு மேலேயே அவர் கண்டிப்பாக உன் மேலே பாசத்தோடு தான் இத்தனை நாள் உன்னை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி அவனை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறான். ஏன்னா கனின்னு அவங்க அப்பாவை நினச்சி அழுதுகிட்டு இருக்கான். அவன் அழுதுகிட்டே கேட்குறான், எப்படி இத்தனை வருஷம் ஆகி இந்த காலத்தில் கூட ஒரு ராஜா ஆகிறதுக்காக மனுஷங்க இப்படி சண்டை போட்டுக்குவாங்களாம், இப்படி ஒருத்தர் ஒருத்தர் கொலை பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்க, இந்த காலத்தில் மட்டும் இல்லை எல்லா காலத்துலையும் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சரண் சொல்கிறான். அப்போ நீ எப்படி, நீயும் பவர் கிடைக்கிறதுக்காக என்ன வேணா பண்ணுவியா அப்படின்னு அவன் சரண் கிட்ட கேட்க, அதுக்கு சரண் சொல்கிறான், எனக்கு பவர் முக்கியம் இல்லை, எனக்கு நீங்கள் தான் முக்கியம் ராயல் ஹையர்னஸ் அப்படின்னு சொல்ல, எத்தனை டைம் சொல்கிறது உங்கள்கிட்ட, ஃபார்மாலிட்டி என்கிட்ட பேசாது அப்படின்னு சொல்ல, அவன் சரின்னு ஒத்துக்கிறான். எம்எல்ஏக்கு போனதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு கனின்னு கேட்க, நான் உங்களை அங்கே கூட்டிகிட்டு போனதுமே நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை மீட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்ல, ஃபேமிலி மெம்பர்ஸா, இது வரைக்கும் எனக்கு இப்படி ஒரு ஃபேமிலி இருக்குன்னே தெரியாது அப்படின்ற மாதிரி அவன் அசால்ட்டாக சொல்கிறான். ஆனால் அந்த டைம் வரும்போது நீ என் கூட இருப்பியா அப்படின்னு கேட்க, அதுக்கு சரண் யோசிக்கிறான். அடுத்து இவங்களோட ஃப்ளைட்டு லேண்ட் ஆகிடுது. ஆனால் அவங்க ஸ்ட்ரைட்டாக எம்எல்ஏல போய் லேண்ட் ஆகலை, தாய்லாண்டில் தான் லேண்ட் ஆகிருக்காங்க. அப்போ கனின்னு சொல்கிறான், பரவாயில்ல, இது கூட நல்ல ஐடியா தான், ஸ்ட்ரைட்டாக நம்ம எம்எல்ஏக்கு போய் இறங்குனா நம்ம மேலே டவுட் வரும்ல, நம்ம இந்த இடத்துல இருந்து போனால் யாருக்கும் தெரியாதுல்ல அப்படின்னு சொல்ல, அப்படி கிடையாது, நமக்கு இந்த இடத்துலையும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குதான், ஆனால் இந்த இடத்துல என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், ஸோ அவனோட ஹெல்ப் மூலமாக நம்ம இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ கனினுக்கு அவங்க அப்பா கூட அவன் தாய்லாண்டுக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணது ஞாபகம் வருது. அப்போ கனின் அவங்க அப்பாட்ட சொல்லுவான், எதுக்குப்பா தாய்லாந்து போகணும், அங்கேருந்து எம்எல்ஏ பக்கம் தானே, நம்ம ஸ்ட்ரைட்டாக எம்எல்ஏக்கே போகலாமே அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவங்க அப்பா சொல்லுவார், இல்லை நான் இன்னும் எம்எல்ஏக்கு போகிறதுக்கு தயாராகலை, நம்ம இப்போதைக்கு தாய்லாண்டுக்கே போகலாம் அப்படின்னு சொல்ல, சரிப்பா ஓகே நம்ம தாய்லாண்டுக்கே போகலாம், அது மட்டும் இல்லை எம்எல்ஏ லாங்குவேஜும் தாய்லாண்டும் ஒரே மாதிரி தானே இருக்கும், என்னோடய தாய் ஃப்ரெண்டு ஏற்கனவே என்கிட்ட சொன்னான், என்னோடய லாங்குவேஜ் ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ளூவெண்ட்டாக அப்படின்னு, அது மட்டும் இல்லை தாய்லாண்டோட ஃபுட்டு கூட ரொம்ப நல்லா இருக்குமாமே அப்படின்னு பேசிக்கிட்டே அங்கே இருக்கிற சோம்தாம் அப்படின்ற ஒரு டிஷ்ஷை பற்றி பேசிக்கிட்டே இருக்கான். அப்போ கனின் வா போகலாம் அப்படின்னு சொல்ல, அப்போ தான் அவன் கனவுலேருந்து முடிச்ச மாதிரி அப்படின்னு கேட்க,
எல்லாம் ஓகே தானே அப்படின்னு சரண் கேட்குறான். ஓகே தான் அப்படின்னு சொல்ல, சரி வா அப்படின்னு அவன் கையை பிடிச்சிட்டு, என்ன ஆனாலும் என் கையை விட்டுறாத அப்படின்னு அவன் அங்கேருந்து வெளியில் கூட்டிகிட்டு போக ட்ரை பண்ணுறான். 2 பேரும் வெளியில் வரும்போது சரணுக்கு தெரிஞ்சு போயிடுது யாரோ அவங்கள ஃபாலோ பண்ணுறாங்கன்னு. அங்கேருந்து தப்பிக்கிறதுக்காக அங்கே நின்றுட்டு இருந்த டாக்ஸியில் ஓடி போய் ஏற போகிறாங்க. என்னாச்சு அப்படின்னு கனின்னு கேட்க, நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் டாக்ஸிக்குள்ளே ஏறிடுறாங்க. அந்த 2 பேரும் இவங்க டாக்ஸியில் ஏறினதை பார்த்துட்டு பின்னாடி ஓடி வராங்க. அப்போ டாக்ஸி டிரைவர்கிட்ட, நாங்கள் லைனை கட் பண்ணிட்டோம் சாரி அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க போகலாம் அப்படின்னு டாக்ஸி டிரைவர் ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருக்காரு. எங்கே போகணும் அப்படின்னு கேட்க அவன் அட்ரஸை காட்டுறான். ஓ இந்த இடமா, நான் ஏற்கனவே இங்கே போயிருக்கேனே. சரி நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்னு கேட்க அவங்க ஜப்பான்னு சொல்கிறாங்க. ஜப்பானா, 10 வருஷத்துக்கு முன்னாடி நானும் ஜப்பானில் தான் இருந்தேன். நீங்கள் 2 பேரும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கீங்களே, நீங்கள் என்ன செலிப்ரிட்டி அப்படின்னு என்னென்னமோ பேசிக்கிட்டே வரேன். இவங்க 2 பேரும் வாயவே திறக்க மாட்டாங்க. என்னாச்சு, 2 பேரும் பதிலே சொல்ல மாட்டீங்களோ. சரி அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டே போகிறாரு. அப்படியே நைட் ஆகிடுது. கனினுக்கு தூக்கம் வர அவன் சாஞ்சு தூங்கிட்டு வரான். சரண் அவனையும் சுற்றி முற்றி நடக்கிறதெல்லாம் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே வரான். அப்போ திடீர்னு பின்னாடி ஏதோ கார் இவங்களை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கு போல. அதை டாக்ஸி டிரைவர் நோட் பண்ணிவிட்டு, என்னாச்சு இவன் எதுக்கு நம்ம பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்கான், ஒருவேளை நம்ம கூட ரேஸ்க்கு வர சொல்லி கூப்பிட்றானோ அப்படின்னுட்டு, இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு டாக்ஸி டிரைவர் அவனோட ஃபாஸ்ட்டாக போக அந்த கார் மறுபடியும் உங்கள் பக்கத்தில் வருது. அப்போ சரண் டாக்ஸி டிரைவர்கிட்ட, ப்ளீஸ் கொஞ்சம் வேகமாக போங்களேன் அப்படின்னு சொல்ல, டாக்ஸி டிரைவர் சிரிச்சுக்கிட்டே ஏதோ போகிறேன் அப்படின்னு அவர் இன்னும் ஃபாஸ்ட்டாக போக, இவன் ஃபாஸ்ட்டாக போக போக அந்த ஆளு கூட ஃபாஸ்ட்டாக வந்துக்கிட்டே இருக்கான். இப்போ பாரு டோக்கியோ ட்ரிஃப்ட் மாதிரி இது தாய்லாந்து ட்ரிஃப்ட் அப்படின்னுட்டு ஒரு ட்ரிஃப்டை போட்டு டேர்ன் பண்ணிட்டு இந்த பக்கம் வந்துடுறாரு. ஆனால் அப்பயே அந்த கார் அவங்கள ஃபாலோ பண்ண அந்த டாக்ஸி டிரைவருக்கே டவுட் வந்துடுது. என்னாச்சு, எதுக்கு நம்ம பின்னாடி ஃபாலோ பண்ணுறாங்க, ஒருவேளை அவங்க உங்களை தான் தேடி வராங்க போல், உங்களால தான் பிரச்சனை, உடனே நீங்கள் காரை விட்டு இறங்குங்க அப்படின்னுட்டு ஒரு ஓரமாக காரை ஸ்டாப் பண்ணிடுறாரு. அப்போ சரண் உடனே அவங்களோட லொக்கேஷனை அவனோட ஃப்ரெண்டுக்கு சென்ட் பண்ணிவிட்டு கனினை கூட்டிகிட்டு அங்கேருந்து கீழே இறங்கி போகிறாங்க. என் கூட வா அப்படின்னுட்டு அங்கே ஏதோ ஒரு ஸ்ட்ரீட் மாதிரி இருக்குது. அந்த ஸ்ட்ரீட்குள்ளே 2 பேரும் ஓடி போய்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கல்ல, அந்த கார்லேருந்து 4 பேர் இறங்குறாங்க. 2 பேர் இந்த பக்கம் 2 பேர் அந்த பக்கம் அப்படின்னு அவங்களும் ஓடி போய் அவங்கள தேட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் அவங்ககிட்ட வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு எப்படி எப்படியோ எங்கெங்கேயோ பூந்து பூந்து வெளியில் ஓடி வராங்க. ஆனால் கடைசியில் அவங்கக்கிட்ட மாட்டிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு 2 பேர்கிட்ட மாட்டிக்கிறாங்க. சரண் கனினை தள்ளி நிற்க சொல்லிட்டு அவனோட பேக்கையும் கழட்டி அவங்ககிட்ட கொடுத்துட்டு அந்த 2 பேர்கிட்ட அவன் தனியாகவே சண்டை போடுறான். அவன் போட்டிருந்த ஜாக்கெட்டை கழட்டி அவங்கள அடிக்கிறான். அப்போ ஒருத்தவன் அவனோட கையில் கத்தி வச்சிருக்கான். அந்த கத்தி எடுத்துட்டு இவனை பின்னாடி இருந்து கழுத்தை கட் பண்ண வரான். இன்னொருத்தவன் முன்னாடி இருந்து ஓடி வர அவங்க 2 பேரையும் அசால்ட்டாக அவன் அடிக்கிறான். அப்போ திடீர்னு மழை பெய்யுது. மழை துளி இவன் மேலே விழுந்ததுமே என்ன ஆச்சுன்னு தெரியல. சரண் வானத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு ஒரு நிமிஷம் அவன் சின்னதாக இருக்கிற ஒரு ஞாபகம் வருது. அவன் குட்டியாக இருக்க இதே மாதிரி வானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கான். வானத்தை பார்த்து அழுதுகிட்டு இருக்கான். அதே ஞாபகத்தோட இப்போ சரண் வானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கான். இவங்கிட்ட அடி வாங்கினால அவன் எந்திரிச்சு அடிக்க வரான். ஆனால் சரண் கரெக்டாக அவன் கையை பிடிச்சிடுறான். அவங்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்க இன்னொருத்தவன் கத்தி எடுத்துக்கிட்டு பின்னாடி இருந்து சரண் அட்டாக் பண்ண வரான். அதை கனின் பார்த்துட்டு அவன் தலையில் ஒரு பாட்டில் எடுத்து உடைக்கிறான். அப்புறம் அவங்க 2 பேரும் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி மறுபடியும் அவங்களோட பேக்ஸை எடுத்துகிட்டு ஓடுறாங்க. அந்த ஸ்ட்ரீட்டில் நிறைய கடைங்கள்லாம் இருக்குது. அந்த கடையிலெல்லாம் பூந்து ஓடி போகிறாங்க. அதில் ஒரே ஒரு கடை மட்டும் ஓப்பனாக இருக்குது. அது புக் ஷாப் மாதிரி இருக்குது. வா உள்ளே போகலாம் அப்படின்னு சரண் அவனை கூட்டிகிட்டு உள்ளே போகிறான். 2 பேரும் நினச்சிட்டாங்கல்ல. உள்ளே போனதுமே சரண் அவனோட ட்ரெஸ்ஸை கட்டிட்டு அவன் பேக்லேருந்து இன்னொரு ட்ரெஸ்ஸை எடுத்து அதை கனின் கிட்ட கொடுத்து இந்த சேஞ்ச் பண்ணிக்கோ அப்படின்னுட்டு அவனும் ட்ரெஸ்ஸை கட்டி சேஞ்ச் பண்ணுறான். அவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறத சைடாக கனின்னு பார்க்க அவன் கழுத்தில் அடிபட்டிருக்கிறது இவனுக்கு தெரியுது. சரண் இவன் கையில் கொடுத்து ட்ரெஸ் மாற்றிக்க சொன்னால, ஆனால் அவன் அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு போய் சரண் கையில் அடிபட்டிருக்கல அந்த இடத்துல சுற்றி விட்டுடுறான். உன்னோட ட்ரெஸ் ஈரமாக இருக்குமே, உனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டா அப்படின்ற மாதிரி கேட்கும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, உன் காயம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும். அது ஒன்றும் இல்லை, அது சீக்கிரம் சரியாயிடும் அப்படின்னு சரண் சொல்கிறான். சரி இப்போ அடுத்து என்ன அப்படின்னு கனின்னு கேட்க, என் ஃப்ரெண்டுக்கு நான் என்னோடய லொக்கேஷன் அனுப்பிட்டேன் அப்படின்னுட்டு ஃபோனை தேடுறான். பார்த்தா ஃபோனை காணும். அவங்க சண்டை போட்டு அங்கேருந்து வந்தாங்கல்ல, அந்த இடத்துலையே சரணோட ஃபோன் கீழே விழுந்துட்டு இருக்கும். இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். யாரோ அங்கே வர மாதிரி இருக்குது. யார் அப்படின்னு 2 பேரும் பயந்துடுறாங்க. அந்த கடையோட ஓனர் தான் போல். அவர் ஷட்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு, யார் நீங்கள், என்ன பண்ணுறீங்க அப்படின்னு, திருட வந்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு நான் போலீஸுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ
கனின் முன்னாடி வந்து, சார் எங்களை பார்த்தா உண்மையாலுமே திருட வந்த மாதிரியா இருக்குது. நாங்கள் சொல்றதை கேளுங்க ப்ளீஸ். நாங்கள் மழைக்காக தான் இங்கே வந்து ஒதுங்கி நின்றுட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்ல, அந்த கடைக்காரரு கனினே ஒரு மாதிரி பார்த்துட்டு, உன்னை நான் எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கேன், ஒரு ஃபேமஸ் சிங்கர் இருப்பாரே அவரை மாதிரியே இருக்கேனே அப்படின்னு கேட்க, உடனே கனின் அந்த ஆள்கிட்ட ரொம்ப க்யூட்டாக பேசுகிறான். அப்படிங்களா சார், ரொம்ப தேங்க்ஸ். நாங்கள் உண்மையிலே மழைக்காக தான் வந்து இங்கே ஒதுங்கி நின்றுக்கிட்டு இருந்தோம். என்ன பண்ணுறது, என் ஃப்ரெண்டு கையில் அடி வேற பட்டுருச்சு. ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்ல, ஏன்னாச்சு அப்படின்னு அவர் கேட்குறாரு. யாரோ ஒரு பைத்தியக்காரன் எங்களை அட்டாக் பண்ண வந்தான், அதான். நாங்கள் இப்போ எங்கள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணணும், ஃபோன் கூட இல்லை, அங்கேயே தொலைச்சிட்டோம். ப்ளீஸ் கொஞ்சம் உங்கள் ஃபோனை கொடுங்களேன், நாங்கள் பேசிட்டு தரோம் அப்படின்னு ரொம்ப க்யூட்டாக கேட்க, அந்த கடைக்காரரும் ஃபோனை கொடுத்துட்றாரு. கொஞ்ச நேரத்தில் சரணோட ஃப்ரெண்டு வந்து அந்த கடைக்காரர்கிட்ட பேசி இவங்களை அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துடுறாரு. கடைக்காரர் ரொம்ப சந்தோஷமாக அவங்க 2 பேரும் அங்கேருந்து அனுப்பி வைக்கிறாரு. சரணோட ஃப்ரெண்டு பேர் வேதிக்கு. அவன் சரணை பார்த்து, நீ வரும்போதெல்லாம் ஏதாச்சும் பிரச்சனையோட தான் வருவியா அப்படின்னுட்டு அவன் கையில் புதுசாக ஒரு ஃபோனை கொடுக்குறான். அம்மா இது யாரு அப்படின்னு கனியனை பார்த்து கேட்க, அது என்னோட பிரதர் அப்படின்னு சொல்கிறான். பிரதரா அப்படின்னு அவனை ஒரு மாதிரி பார்த்து கிண்டலாக சிரிச்சிட்டு, உண்மையாலுமே உன் கூட பிறந்த பிரதரா இல்லை அப்படின்ற மாதிரி அவன் கிண்டலாக கேட்க, டேய் சும்மாறா அப்படின்னு சரண் சொல்கிறான். அப்போ கனின் அவன்கிட்ட, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல வாங்க அப்படின்னு அவங்க 2 பேரும் அங்கேருந்து கூட்டிகிட்டு வரோம். அப்புறம் அவங்க 3 பேருமே வேதிஷோடைய இடத்துக்கு போகிறாங்க. அவன் பேர் வேதிக் இல்லை, வேதிஷ். அப்போ அவன் சொல்கிறான், என் பேர் வேதிஷ், நான் சரணோட ஃப்ரெண்டு அப்படின்னுட்டு அவனை பார்த்து நக்கெல்லாம் சிரிச்சுக்கிட்டே ஒரு மாதிரி கேட்குறான். ஆமாம், இவனுடைய தம்பின்னு தானே சொன்னேன், உண்மையிலுமே உன் தம்பியா அப்படின்ற மாதிரி கேட்க சரணுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. அப்போ கனின் அவனை பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சுட்டு, ஸோ என்ன பண்ணுறது, எங்களுடைய உண்மை வெளியில் வந்துருச்சுல்ல அப்படின்ட்டு கிண்டலாக பேசிக்கிட்டே போய் சரண் மேலே சாஞ்சுக்கிறான். நாங்கள் 2 பேரும் யூகேல மீட் பண்ணோம், அப்போ இருந்து நாங்கள் 2 பேரும் டேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறேன். அப்படியா விஷயம், ஆனால் ஒன்றும் பேசாமல் அமைதியாக உட்காந்துருக்கானே அப்படின்னு வேடிஸ் சொல்ல, அப்படியெல்லாம் கிடையாது, அவனை பற்றி உங்களுக்கு தெரியாதுல்ல, அவன் நான் எப்படி கூப்பிடுவேன் தெரியுமா, அங்க் அங்க் அப்படின்னு தான் கூப்பிடுவேன். ஏன்னா அவன் வந்து பார்க்க தான் யங்காக இருப்பான், ஆனால் பேசுகிறதெல்லாம் பூமர் அங்கிள் மாதிரி பேசுவான். அதனால தான் நான் அவனை செல்லமாக அங்க் அங்குன்னு கூப்பிடுவேன். அது மட்டும் இல்லை, அவன் கன்னத்தை பாருங்களேன், எவ்வளோ அழகாக க்யூட்டாக சப்பியாக இருக்குல்ல அப்படின்னு அவன் கன்னத்தை பிடிச்சி கொஞ்ச நேரம் கொஞ்சிக்கிட்டே இருக்கான். அப்போ தான் வேடிஷ் கேட்குறான், அப்படின்னா நீ அவனை எப்படி கூப்பிடுவேன்னு சரண் கிட்ட கேட்க, அதுக்கு கனின் பக்கத்தில் வந்து கேட்குறான்ல, சொல்லு, நீ என்னை எப்படி கூப்பிடுவ, கியூட்டி கியூட்டி அப்படின்னு மெதுவாக சரணுக்கு மட்டும் கேட்குற மாதிரி சொல்ல, கியூட்டியா அப்படின்னு சரண் ஆச்சரியமாக கேட்குறான். ஆமாம், நான் க்யூட்டாக இருக்கிறதால நீ என்னை கியூட்டின்னு தானே கூப்பிடுவேன், அவங்கக்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்ல, சரண் அவன்கிட்ட நாட்டி, நான் அவனை நாட்டின்னு தான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு உடனே அந்த வேடிஷ் என்ன பண்ணுறான், இல்லை அந்த பேர் கரெக்டாக வராது, பேசாமல் நீ அவனை டூ டூ அப்படின்னு கூப்பிடுன்னு சொல்கிறான். என்னது அப்படின்னு அவங்க 2 பேரும் கேட்க, ஆமாம், அவனை அங்குன்னு கூப்பிட்றல, நீ அவனை சூன்னு கூப்பிடுன்னு சொல்கிறான். கியூட் அப்படின்றத அவன் ஷார்ட்டாக சூ அப்படின்னு சொல்கிறான். உடனே கனின்க்கு ஒரே சந்தோஷமாயிடுது. அவன் சரணை பார்த்து, எங்க என்னை சூன்னு கூப்பிடு, இங்கே கூப்பிடு அப்படின்னு அவன் பக்கத்தில் போய் கிண்டல் பண்ண, அவனும் மை சூ அப்படின்னு கூப்பிடுறான். வேடிஷ் கேட்குறான், ஆமாம் என்னாச்சு, யார் உங்கள் 2 பேரையும் அடிக்கிறதுக்காக துரத்திட்டு வந்தது, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, சரண் அவன் அங்கேருந்து கொஞ்சம் தனியாக அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு வேதிஷை தனியாக கூட்டிகிட்டு போய் பேசுகிறான். பேசி முடிச்சுட்டு வந்ததுமே வேதிஷு கனின் முன்னாடி வந்து தலை குனிஞ்சு நிற்கிறான். ஏன்னா அவன் ராஜா, அடுத்து ராஜா ஆக போகிறான்னு தெரிஞ்சு போச்சுல்ல. அவன் இப்படி பேசுறது கனின் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏன்டா இப்படி பண்ண, நீ தானே சொன்ன என்னோட ஸ்டேட்டஸ் இப்போ கொஞ்ச நாள் சீக்ரெட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு சரண் கிட்ட கேட்க, இவனை நம்ம நம்பலாம், இவன் என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்ல, சரி போதும், எவ்வளோ நேரமாக அவன் குனிஞ்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, போதும்டா நிமிருடா அப்படின்னு சரண் சொல்ல அவனை நிமிர்ந்துடுறான். சரி, நாளைக்கு ட்ரெயினில் போனால் அவங்க நம்மளை கண்டுபிடிக்க மாட்டாங்களா அப்படின்னு சரண் கேட்க, நீ எப்படி போனாலும் அவங்க ஒன்று பிடிச்சிருவாங்க, ஆனால் என்கிட்ட ஒரு பிளான் இருக்குன்னு சொல்கிறான். அது என்ன பிளானுன்னா, வேடிஷு போலீஸ் யூனிஃபார்ம் போட்டிருக்கான், அந்த 2 பேர் அவங்கள தேடி வர, அவங்கக்கிட்ட போய் என்ன ஆச்சு, என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்கும். அவங்க கனினோட ஃபோட்டோ காமிச்சு இவனை எங்கேயாச்சும் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்கள அதுவும் அந்த பிளாட்ஃபார்ம் கிட்ட இருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்ல, அவங்க 2 பேரும் பிளாட்ஃபார்ம் கிட்ட ஓடி போயிடுறாங்க. அந்த நேரம் இவன் இந்த கனினையும் சரணையும் மாறு வேஷம் போட்டு உட்கார வச்சிருக்கான். அவங்க 2 பேரையும் ட்ரெயின் ஏற்றி விட பிளான் பண்ணியிருக்கான். அப்போ
கனின் சரண் மாதிரியே வேஷம் போட்டிருக்க 2 பேர் அங்கே வர வச்சிருக்கான் அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக. சரி இப்போ நீங்கள் சீக்கிரம் கிளம்புங்க அப்படின்னு இவங்க 2 பேரையும் ட்ரெயின் ஏற்றி விடுறோம். அவங்க 2 பேரும் மாறு வேஷத்தை பார்த்தா தான் சிரிப்பாக இருக்குது. அதுவும் முக்கியமாக கனினுடைய மாறு வேஷம். 2 பேரும் ட்ரெயின் ஏறிடுறாங்க. அங்கே ஒருத்தர் ஸ்நாக்ஸ் எல்லாம் விற்றுக்கிட்டு வர அவங்கக்கிட்ட இருந்து கனின் வந்து ஒரு இன்ஹேலர் வாங்குறான். ப்ராடக்ட் பிளேஸ்மெண்ட்டு தான். அந்த இன்ஹேலர் அவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி ஸ்மெல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சீரியஸான சீனில் இந்த மாதிரி ப்ராடக்ட் பிளேஸ்மெண்ட் வச்சா உங்களுக்கு எப்படி இருக்கும்? எனக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். கனின் கேட்குறா, நான் நல்லா ஆக்ட் பண்ணல அப்படின்னு கேட்க, நல்லா ஆக்ட் பண்ணேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். என்ன இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறேன்? நான் உன் பாய் ஃப்ரெண்டாக எவ்வளோ நல்லா ஆக்ட் பண்ணேன். உன் ஃப்ரெண்டு கூட நம்பிட்டேன் பாரு அப்படின்னு சொல்ல, ஆனால் அதுக்கு தான் அவசியம் இல்லைல்ல அப்படின்னு சரண் ரொம்ப அசால்ட்டாக சொல்ல, கொஞ்சமாச்சும் நம்மளை பாராட்டானா பாரு அப்படின்னு கனின் மனசுக்குள்ளே தோணுது. அப்புறம் என்னை பார்த்தா எனக்கே சிரிப்பாக இருக்குது. எப்போ இந்த வேஷத்தை கலைக்க அப்படின்னு கேட்க சரணுக்கு கனினை பார்க்க மறுபடியும் சிரிப்பு வருது. அவன் சிரிச்சுக்கிட்டே, பரவாயில்ல இப்போதைக்கு நீ இப்படியே இரு, அதான் உன்னோட சேஃப்டிக்கு நல்லது. நம்ம எம்எல்ஏக்கு போய் இறங்குவோம்ல, அதுக்கு முன்னாடி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். இங்கே எம்எல்ஏல தாத்தாவும் அவனோட பையனும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கனினுடைய அப்பா சொல்கிறாரு, நான் சீக்கிரம் கிளம்பணும், என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு கேட்க அதுக்கு ராஜா சொல்கிறாரு, இல்லை நீ இங்கேயே இரு, ஒரு முக்கியமான வேலை இருக்கு, கனின் இங்கே தான் வந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல அவனுடைய அப்பா ஆச்சரியமாக பார்க்குறாரு. அவனுக்காக அவனோட சேஃப்டிக்காக நான் ஒரு ஃபென்சிங் காம்படிஷன் இங்கே வைக்க போகிறேன், அடுத்த ராஜாக்கான காம்படிஷனை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்ல அதை கேட்ட இவர், ஏன்பா இப்போ தானே கனின் இங்கே வர போகிறான், வந்ததுமே எப்படி அவன் காம்படிஷனில் கலந்துக்குவான், எனக்கு அதில் சுத்தமாக இஷ்டம் இல்லைப்பா அப்படின்னு சொல்ல அதுக்கு ராஜா மெதுவாக சாஞ்சிக்கிட்டு சொல்கிறாரு, தரீன் எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு இந்த விஷயம் ஃபஸ்ட்லேருந்தே தெரியும், நான் ரொம்ப நாள் இருக்க மாட்டேன், ஆனால் உங்கள் யார்கிட்டையும் நான் சொல்லாமல் இத்தனை நாள் மறைச்சி வச்சுருந்தேன் அப்படின்னு அவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது எங்கள் சரணை கனினை கூட்டிகிட்டு வந்துடுறான். அவங்களோட பேலஸை தூரத்துலேருந்து காட்ட, எங்கேயா நம்ம தங்க போகிறோம் அப்படின்னு கனின் ஆச்சரியமாக கேட்க, ஆமாம் இது வெறும் அவுட்டர் செக்ஷன் தான், இன்னும் ஃப்ரண்ட் சைடு அந்த பக்கம் இருக்குது அப்படின்னு பேசிக்கிட்டே அவனை உள்ளே கூட்டிகிட்டு வரான். இங்கே அவங்க அப்பா கிட்ட கனினோட அப்பா கேட்டுக்கிட்டு இருக்காரு, ஏன்ப்பா எதுக்கு இத்தனை நாள் என்கிட்ட இதெல்லாம் சொல்லலை அப்படின்னு கேட்க, நான் தான் அதை சீக்கிரட்டாக வைக்க சொல்லி வச்சுருந்தேன், ஆனால் இப்போ என் பேரப்பையன் திரும்ப இங்கே வர்றதுக்காக நான் இந்த ஒரு ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும், ஏன்னா எனக்கு அடுத்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீ தான் ஒரு நல்ல ராஜாவாக இந்த எம்எல்ஏ பார்த்துக்குவேன் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டே இருக்க அங்கே கனின்னு அந்த பேலஸ்குள்ளே என்ட்ராகிறான். எல்லாரும் அவனுக்கு மரியாதை செலுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ தாத்தா கடைசியாக சொல்கிறாரு, நீ ராஜா ஆகணும், கனின்னு இந்த இடத்தோட இளவரசன் ஆகணும் அப்படின்னு சொல்ல இதோட இந்த எபிசோடு முடியுது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்து நடக்க போதுன்னு தெரிஞ்சுக்க மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ பேப்ஸ். பை.